ஹாய் டாமீஸ், வெல்கம் டு கியூபிட் ஃபிக்ஸ். அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான். இது நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு ரெக்வெஸ்ட். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஒரு பர்சன் கொஞ்சம் டென்ஷனோட ஒரு ரூம் நம்பரை தேடிக்கிட்டே உள்ளே வராங்க. 37 டி ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே நம்ம ஜேகே தான் ஒரு பர்சனோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. எனக்கு என்னாச்சு ஜேகே? ஜானோட ஆளுங்கடா. நீ எப்பட்றா விட்ட? சரி விட, எனக்கு எதுவும் ஆகாது, நீ ஃபீல் பண்ணாத. இப்போது வாயின் ஓகேவா? டாக்டர் என்ன எதுவும் சொல்லலடா, இப்போ தான் பார்க்க விட்டுருக்காங்க. அவர் வந்து எதாவது சொன்னால் தான் கன்ஃபார்ம் ஆகும். இப்படி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டரும் உள்ளே வராரு. மிஸ்டர் ஜங்கோக், நான் தான் டாக்டர். ஹெட்டில் ரொம்பவே அடிபட்டிருக்கு அண்ட் நிறைய பிளட் லாஸும் கூட. கரெக்டாக பிரெயினோட பேக் சைடு அடிபட்டதுனால மெமரி லாஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அவங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளாக இருக்குமான்னு எங்களால் சொல்ல முடியாது. எனக்கு புரியல. இப்போ ஓகேவா டாக்டர்? எஸ், ஷீ இஸ் ஃபைன். இன்னும் ஒரு 1 ஹவரில் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் ஹை சான்ஸ் ஆஃப் மெமரி லாஸ், மேபி மென்டலி அன்ஸ்டேபிள்னா தே வில் பி டிபெண்ட் ஆன் யூ. ஈவன் ஒரு பேசிக் திங்ஸ் கூட ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படும் அவங்களுக்கு. லைக் அ கிட் சின்ன வயசு குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பட் டோன்ட் வரி, இட்ஸ் ஜஸ்ட் டெம்ப்ரரி. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க க்யூர் ஆகிட்டே வந்துட்டுருப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறாரு. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் ஜேகே கூடயே இருந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எழுந்துடுறி, கண்ணை திறந்து என்னை பாரு. நான் செஞ்சது தப்பு தான், அதுக்கு இப்படிலாம் பனிஷ் பண்ணாத. இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆகாது. ஸோ 1 hour இப்படியே பாஸ் ஆகுது. ஜேகே உங்கள் கூடையே உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. அவர் கண்ணை உங்களை விட்டு நகரவே இல்லை. அப்போ உங்கள் ஃபிங்கர்ஸ் லைட்டாக அசைஞ்சு ஜேகேவோட விரலை அப்படியே பிடிக்குது. ஜேகேவும் அதை ஃபீல் பண்ணுறான். வயன் எந்திரிச்சிட்டியா? அப்போ நீங்களும் கண்ணை திறந்து அவனை பார்க்குறீங்க. உங்கள் தலையில் ஃபுல்லாக கட்டு போட்டிருக்கு. உங்கள் கண்ணை அவ்வளோ வீக்காக தான் திறந்து பார்க்குறீங்க. உங்கள் முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு நீங்கள் ஜேகேக்கு அந்த வார்த்தை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜங்கோ என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. என்னோட அப்பா அம்மா எங்க? அவங்கள பார்க்கணும். வயன் சொன்னால் புரிஞ்சுக்கோ. உங்கள் அப்பா அப்பா இப்போ இங்கே இல்லை, நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன். நான் எப்படி உங்களை நம்புறது? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. இதை பாரு, இது நான் எடுத்த ஃபோட்டோ. நீங்கள் அப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க. இப்போ தான் ஜேகேக்கு உங்களுக்கு தெரியும்னே நீங்கள் கொஞ்சமாவது நம்புறீங்க. நீங்கள் அப்படியே ஒன்றுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க. ஜேகேவும் உங்களுக்கு டைம் வேணும்னு அவனும் அமைதியாகவே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். ஒரு 20 minutes கழித்து நீங்கள் ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. ஏதாவது வேணுமா? எனக்கு பசிக்குது. 2 நிமிஷம் நான் கீழே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ ஒரு 2 minutesல ஜேகேவும் உங்களுக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் எந்திரிச்சு உட்காரலான்னு பார்க்குறீங்க. இரு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் உங்கள் பெட்டை உட்கார்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஜேகே அந்த ஃபுட்டை உங்கள் மடியில் வச்சுட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே அந்த ஃபுட்டை பார்த்துட்டு ஜேகே தான் நிமிர்ந்து ஒரு பப்பி ஐஸில் பார்க்குறீங்க. என்னாச்சு? ஏதாவது வேணுமா? இந்த ஃபுட் வேணாமா? இல்லை, அது அம்மா அப்பாலாம் ஊட்டி விடுவாங்க, அதான். நீங்கள் ஜேகே எப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் இப்போ உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கான். ஸோ ஆஃப்டர் நீங்கள் சாப்பிட்டு முடித்தோன்னே ஜேகே உங்களை மறுபடியும் அதே மாதிரி படுக்க வச்சுட்டு நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுண்ணா, நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜேகே இப்போ போகும்போது கரெக்டாக திரும்பும்போது நீங்கள் அவன் கையை பிடிச்சி நிப்பாட்டுறீங்க. இல்லை, இங்கே யாரையுமே எனக்கு தெரியாது, நீங்கள் என் கூடயே இருக்கீங்களா? ஏன் பயப்படுற? நம்ம ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கும். இல்லை, என் கூட இருங்களேன். அப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். நீங்கள் தூங்குற வரைக்கும் உங்கள் முடியை மெதுவாக அப்படி கோதி விட்டுக்கிட்டே இருக்கான். நீங்கள் தூங்கின உடனே
ஜேகே எந்திரிச்சு டாக்டரை பார்க்க தான் வெளில போகிறான். டாக்டர், வாயனுக்கு என்னாச்சு? அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான். அவள் இப்படிலாம் இருக்கவே மாட்டாளே. இதை நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் மிஸ்டர் ஜங்கோக். அவங்க மென்டலி அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஒருத்தர் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அடுத்தவங்களை எதிர்பார்ப்பாங்க. லைக் இப்போ அவங்க ரொம்ப இன்னசென்ட் அப்படி வேணால் சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது டெம்பரரி தான். ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. அப்போ இது சரியாகிறதுக்கு எத்தனை நாள் டாக்டர் ஆகும்? அவங்களோட பழைய மெமரிஸ்லாம் எப்போ திருப்ப வருதோ அப்போவே அவங்களோட ஓல்டு செல்ஃபும் வந்துடும். ஸோ நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அப்போ ஜேகேவும் எதையும் நினச்சிட்டு நாட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளில போயிடுறான். ஸோ டேஸஸும் இப்படியே பாஸ் ஆகுது. ஜேகே உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரு. ஸோ வண்டி ஜேகேவோட மேன்ஷனில் நீங்கள் மேலே பெட்ரூமில் தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகேவை பார்க்க ஜிமின் மறுபடியும் வராரு. என்ன மச்சான், இப்போ மைன் ஓகேவா? அவள் ஓகே தான்டா, எந்த ஒரு பிரச்சனைலாம் இல்லை. இப்போ மைனுக்கு மெமரிஸ் எப்போ திருப்பி வரும்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, மைனுக்கு எந்த மெமரிஸும் வர வேணாம். என்னடா? அது அந்த இன்சிடெண்ட்டை பற்றி எதுவும் ஞாபகம் வர வேணாம்னு நினச்சேன், அவ்வளோதான். அப்போ அன்றைக்கி ஜானோட ஆளுங்க என்ன தான்டா ஆனானுங்க? என் கண்ணு முன்னாடி நான் வரும்போது என் வாயினை அடித்தானுங்க. கோவம் வந்துச்சு, அங்கேயே கொண்டுட்டேன். நீ கொன்னது எதுவும் கேட்கல ஜேகே, அவங்க பாடிலாம் எங்கே தான் கேட்குறேன். அது இப்படிக்க தெரிய வேணாம் ஜெமின், விடு. சரி, அதுக்கு மேலே உன் இஷ்டம். நீ வாயினை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். ஜேகேவும் அவன் லேப்டாப்பில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு கீழே மெதுவாக நடந்து வரீங்க. உங்கள் ஐஸை அப்படியே ரப் பண்ணிவிட்டு ஜேகேவை தான் தேடி வந்துக்கிட்டு இருக்கீங்க. வயன், இங்கே இருக்கேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் லேப்டாப் எல்லாத்தையும் கீழே ஓரமாக வச்சுட்டு உங்களை தான் கூப்பிட்றான், கையை அப்படியே நீட்டி. நீங்கள் ஜேகேவை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு ஜேகே கிட்டே ஓடி வந்து அவனை அக் பண்ணிக்கிறீங்க. என்னாடி, நல்லா தூங்குனியா? என்ன வேணும்? பசிக்குதா என்ன? அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஏன் என் பக்கத்தில் இல்லை? நான் எந்திரிச்சோன்னே உங்களை தேடினேன், நீங்கள் காணோம். அது ஒரு சின்ன வேலை, அதான். சரி, எனக்கு நம்ம அன்றைக்கி வாங்கின ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குல்ல, நேற்று சாப்பிடுவா? நீ நேற்றே அதிகமாக சாப்பிட்டவன், இன்றைக்கி சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக ஃபீவர் வரும். ஸோ நோ. அப்போ நீங்கள் ஜேகேவை அப்படியே பப்பி ஐஸில் பார்க்குறீங்க. வயன், நேற்றும் இப்படி தான் ஏமாத்தினேன், இன்றைக்கி கண்டிப்பாக முடியாது. ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி, நான் நாளைக்கு கேட்கவே மாட்டேன். அப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, சரி போ, லாஸ்ட்டு இன்றைக்கி தான். நீங்கள் அவங்க ஓகே சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி குடுகுடுன்னு ஃப்ரிட்ஜுக்கிட்ட ஓடி ஐஸ்கிரீம் எடுத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொறுமையாக சாப்பிட்றீ, யாரும் உங்ககிட்ட பிடிங்க மாட்டாங்க. இல்லை, நீங்கள் டக்குன்னு நோன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ணும்ல. நான் நோன்லாம் சொல்ல, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிட்றது தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன் என்னவே பார்க்குறீங்க? ஐஸ்கிரீம் ஒரு வாய் வேணுமா? அப்போ நீங்களும் ஒரு ஸ்பூன் எடுத்து ஜேகே கிட்ட தான் நீட்டுறீங்க. ஜேகே அப்படியே அந்த ஸ்பூனையே பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு உங்களை கிட்டே இழுத்து கிஸ் பண்ணிடுறான். விடுங்க, இது தப்பு. என்ன தப்பு? இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல, அது தப்பு. நான் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் என்ன வேணால் பண்ணலாம், வேறு யாராவது பண்ணாதான் தப்பு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறுபடியும் இழுத்து கிஸ் பண்ணுறான். இப்போ அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறான். உங்கள் முகம் அப்படியே செவந்து போயிருக்கு. அவன் அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் ஃபோரடையும் அவன் ஃபோரடையும் ஜாயின் பண்ணுறான். என்னாச்சு? அதனால் நீங்கள் உங்கள் முகத்தை அப்படியே ஜேகேயோட நெக்கில் ஹைட் பண்ணிக்கிறீங்க. இப்படியெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்க, அப்புறம் மறுபடியும் என்னது? சரி சரி, இன்றைக்கி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே ஒரு ஷை ஸ்மைலோட ஜேகேவை பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. சரிந்தா, ஐஸ்கிரீம் சாப்பிட ஒரு கீரை போகுது. நீங்கள் தான் சாப்பிட்டே விட மாட்டீங்க. சரி சரி, சாப்பிடு. ஸோ டேஸஸ் இப்படியே பாஸ் ஆகுது. ஜேகே உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஒரு வார்த்தை கூட நோ சொல்லாமல் உங்களுக்கு எல்லாமே தருவான். ஒரு நாள் ஒரு வேலை விஷயமா ஜேகே வெளியில் போயிருப்பான். நீங்கள் பேச்சு துணைக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மேட்ஸ் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், நீங்கள் எப்படி ஜேகே சார்கிட்ட கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கீங்க? ஏன், நான் எதுக்கு
அவரை நினச்சி பயப்படணும்? அவர் எவ்வளோ பெரிய மாஃபியான்னு உங்களுக்கு தெரியும்ல. மாஃபியாவா? அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது? ஜேகே சார்லாம் யாருக்குமே பாவம் பார்க்க மாட்டார். அவர் நினச்சா யாரை வேணால் கொல்லலாம். அவகிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படி ஜேகே கத்தவும் 2 பேருமே ஜக்காயி திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறீங்க. அந்த மேடு ஜேகேவை பற்றி சொல்லும்போது தான் கரெக்டாக ஜேகே உள்ளே வந்திருப்பான். நீங்கள் எப்போ வந்தீங்க? ஏன் இப்போ வந்தா என்ன? இப்போ எதுக்கு கத்துறீங்க? வயன், நீ எதுக்கு இவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்க? இல்லை சும்மா. ஒன்றும் தேவையில்லை, என் கூட வா. ஜேகே உன் கையை பிடிச்சி அந்த இடத்துலேருந்து தான் கூப்பிட்டு போகிறான். அப்போ திரும்பி அந்த மேடை ஒரு டெத் கிளார் விட்டுட்டே மேலே போகிறான். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி கூட்டிகிட்டு வரீங்க? நான் அவங்கக்கிட்ட சும்மா தானே பேசிகிட்டு இருந்தேன். அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அது ஏன் கேட்குறீங்க? சொல்லு. ஏன் இப்போ மிரட்டுறீங்க? உங்கள் கண்ணில் தண்ணியே வந்துடுது ஜேகே கத்துறதை பார்த்து. அப்போ ஜேகே அவனையே காம் பண்ணிட்டு, இங்கே வா. நீங்கள் திட்டுறீங்க. சரி, திட்ட மாட்டேன், இங்கே வா. அப்போ நீங்களும் ஜேகே கிட்டே போகிறீங்க. ஜேகே உங்களை இழுத்து அக் பண்ணிக்கிறான். என்னை பார்த்து பயப்படுறியா? நான் ஏன் உங்களை பார்த்து பயப்பட போகிறேன்? அப்புறம் ஏன் அழுகிற? நீங்கள் கத்துறீங்களா? நான் ஒன்றுமே பண்ணல, நான் நீங்கள் என்ன கத்துறீங்க. சரி, அதுக்கப்புறம் கத்தவே மாட்டேன், சரியா? அழாது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக அக் பண்ணிக்கிறான். உங்களை அக் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படியே ஒரு மாதிரி மாறுது. ஸோ த நெக்ஸ்ட் டே நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகே உங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கான். ஜங்குக்கா, அந்த மெய்டு எங்க? நேற்று நான் பேசினேன்ல, அவங்கள காணும். அவங்களா? அவங்க வேலையை விட்டு நின்ட்டாங்க, அதுதான். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு கேட்டுகிட்டே நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே ஜேகேன்னு ஜேகே கூடயே தான் இருப்பீங்க. அவன் என்ன சொன்னாலும் சரின்னு அமைதியாக அப்படியே கேட்டுப்பீங்க. ஸோ ஒன் டே ஜேகே அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அவன் பக்கத்தில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. சடனாக உங்கள் ஹெட்டில் பயங்கரமாக பெயின் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் தலையை பிடிச்சி ஜேகேவை தான் கூப்பிடுறீங்க. என்னாச்சு? எங்கே வலிக்குது? ஜங்குக்கா, எனக்கு எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்குது. ஒன்றும் இல்லை இரு நான் இப்போ டாக்டருக்கு இப்போ கால் பண்ணுறேன். ஜேகேவும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு டாக்டருக்கு தான் கால் பண்ணுறான். உங்களுக்கு இங்கே பெயின் போக போக இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களால் பெயின் தாங்க முடியாமல் அங்கேயே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. வயன், என்னாச்சு? வயன் இங்கே பாரு வயன். அவங்க கணத்தில் தான் டேப் பண்ணி உங்களை எழுப்ப பார்க்குறான். பட் நீங்கள் எந்திரிக்கல. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு டாக்டர் வந்து உங்களை செக் பண்ணுறாரு. என்னாச்சு டாக்டர்? அவள் இப்போ ஓகேவா? எதனால் அந்த பெயின் வந்துச்சு அவளுக்கு? டோன்ட் வரி ஜேகே, எல்லாம் குட் நியூஸ் தான். அவங்களுக்கு அவங்க மெமரி திரும்பி வந்துடுச்சு. அந்த மெமரிஸ் வரும்போது தர அந்த இம்பேக்ட்னால தான் அவங்களுக்கு அந்த பெயின் வந்திருக்கு. அந்த பெயின் தாங்க முடியாமல் ஃபெயிண்ட் ஆகிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள நினச்சி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஜேகே ஒரு மாதிரி பிளாங்காக உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்போ கரெக்டாக கண்ணை முழிச்சு அமைதியாக உட்காடுறீங்க. அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் ஜேகேவை வந்து பார்க்குறீங்க. ஜங்குக். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஜிமின் பக்கம் தான் காட்டுறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அப்படியா? எனக்கு க்யூர் ஆயிடுச்சா? சரி டாக்டர், தேங்க்ஸ், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்லிவிட்டு காலை தான் கட் பண்ணுறான். இப்போ வயனையும் ஜேகேயும் பார்க்குறதுக்கு ஜேகேயோட மென்ஷனுக்கு தான் வரான். ஜேகே, இப்போ நீங்கள் அங்கே ஒரு சோஃபாவில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. வயன், எப்படி இருக்கா? உனக்கு க்யூர் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்? அப்போ வயன் அமைதியாக இருக்கா? வயன், என்னாச்சு? ஜேகே எங்க? ஜிமின், நீங்களா? அவர் அதோ அங்கே கிச்சனுக்குள்ளே தான் இருக்கார். என்ன உனக்கு க்யூர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நீ அப்படி? என்ன ஜிமின், எப்போ வந்தா? ஜேகே, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வயனை மேலே விட்டுட்டு வரேன். அப்போ ஜிமினும் ஜேகேவை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு அந்த சோஃபாவில் தான் உட்காந்துருக்கான். மேலே ஜேகேவும் உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் தலையை கோரி விட்டுக்கிட்டே இருக்காரு. வயன், நீ தூங்கு, என்ன, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கீழே போயிட்டு வரேன். சரி. அப்படியே கொஞ்ச நேரத்தில் வயனும் தூங்கிடுறா. ஜேகே பொறுமையாக அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி ஜிமின் கிட்ட தான் வராரு. ஜேகே, இங்கே என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல,
எனக்கு டாக்டர் கால் பண்ணி வைன் க்யூர் ஆகிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா வைன் க்யூர் ஆன மாதிரி எனக்கு தெரியலையே. எனக்கும் தெரியாது ஜிமன். க்யூர் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பட் மறுபடியும் அதே ஸ்டேட்டுக்கு போயிட்டா எப்படின்னு எனக்கு தெரியாது. என்ன ஜெகி சொல்கிற? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் உன் முகத்தில் அவள் இப்படி ஆனதுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் தெரியலையே. நான் எதுக்கு வருத்தப்படணும்? அவள் இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிச்சதா இருக்குது. டே, அப்படி சொல்ல வரலடா. அவள் இப்படியே இருந்துட்டா அவளோட பழைய மெமரிஸ், அவளோட அடல்ட் செல்ஃப், அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஜிமன். இப்போ அவன் என் கூட இருக்கா, அது போதும். டே, அதுக்குன்னு அவளை இப்படி குழந்த மாதிரியே வச்சுருக்க போறியா? ஆமாம், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் எப்படி இருக்கும்போது என்கிட்ட எவ்வளோ ப்யூர் அண்ட் உண்மையாக இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நீ அவளை லவ் பண்ண ஆரம்பித்தது அவளோட உண்மையான செல்ஃப் பார்த்து தானே ஜெகே. அவள் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டா. நீங்கள் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க எல்லாத்தையும். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு அவள் இப்படி குழந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ எப்படி ஜெகே ஒத்துக்கிற? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளுக்கு மறுபடியும் மெமரிஸ் வந்து அவளோட செல்ஃபுக்கு மறுபடியும் வந்துட்டானா அப்பயும் நீ அவளை இப்படி பார்த்துக்க முடியாது. அண்ட் நீ இப்படி பார்த்துக்கிறத அவள் விரும்பலைன்னா என்ன பண்ணுவ? அப்போ நான் மறுபடியும் அவள் மெமரிஸ் எரேஸ் பண்ணுவேன். என்னது ஜெகே இப்போ என்ன சொன்னேன்? அப்போ அவளோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணமா? அப்போ ஜெகேயோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் ஒரு மாதிரி டார்க்காக மாறுது. இதுக்கு மேலே அவன்கிட்ட மறைச்சு என்ன ஆகுது? ஆமாம், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ ஜிமின் ஒரு ஷாக் அண்ட் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டோட ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். அன்னைக்கு ஜானோட கேங் வந்து வயனை அட்டாக் பண்ணதாக சொன்னேன் பார்த்தியா? ஆமாம், உண்மை. அவனுங்க வந்தானுங்க. ஆனால் அவனுங்களால வயனுக்கு அப்படி ஆகலை. அப்போ ஜான் வேணாம், வயனை விடு. என்னடா ஜேகே, உன்னை பற்றி இவளுக்கு ஒன்றுமே தெரியாதா? ஐயோ, நான் இப்போ உண்மையை சொல்லிட்டேன்னா அப்படின்னு ஜேகே கிட்ட சொல்லிட்டு ஜான் உங்களை தான் பார்க்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக 2 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க. வயன், நீ நினைக்கிற மாதிரி இந்த ஜேகே அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. இவன் ஒரு மாஃபியா. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் அவன் கையாலே கொண்டிருக்கான் தெரியுமா? அவன் உன் மேலே வச்சுருக்கிறது லவ்னு நினைக்கிறியா? அப்சஷன். அப்போ நீங்கள் ஜேகேவை தான் ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே, நீ மாஃபியாவா? சொல்லு ஜேகே, கொலை பண்ணியிருக்கியா? அப்போ ஜேகேயோட கண்ணு டார்க்காக மாறுது. அவன் ஜானை தான் பார்த்து செம்மையாக முறைக்கிறான். அவன் பாக்கெட்லேருந்து ஒரு நைஃப் எடுத்துகிட்டு ஜானை பார்த்துக்கிட்டே அவன்கிட்ட வரான். உங்களுக்கு அதை பார்க்க ஜேகே மாதிரியே இல்லை, வேறு யாரையோ பார்க்குற மாதிரி இருக்குது. ஜேகே, என்ன ஜேகே பண்ணுற? அப்போ அவன் சொன்னதெல்லாம் உண்மை தானே? ஜேகே நீங்கள் கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாமல் ஜான் கிட்ட தான் போகிறான். தப்பு பண்ணிட்ட ஜான், நீ இதை அவகிட்ட சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃப் எடுத்து ஜானோட கழுத்துலேயே குத்துறான். அவன் குத்தி குத்தி எடுக்கும்போது ரத்தமே தெரிக்குது அந்த இடத்துல. உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறீங்க. ஜேகேவா இப்படி அப்படின்னு உங்களால் சுத்தமாக நம்ப முடியல. ஏன்னா உங்ககிட்ட ஜேகே எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக ஒரு கைண்ட் பர்சன் மாதிரி தான் இருப்பான். ஆனால் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஜேகே ஃபேஸ் அண்ட் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஜானோட பிளட்டு தான். நீங்கள் அதை பார்த்து அப்படியே பயந்துட்டே பின்னாடி போகிறீங்க. வயன், எங்கே போகிற? என்னை விட்டு உன்னால் எங்கடி போக முடியும்? ஜேகே, ஜேகே என்கிட்ட வராத, நீ தள்ளிப்போ, என்கிட்ட வராத. ஜேகேக்கு அப்பா செம்மையாக கோவம் வருது. இப்போ என்ன, இதுதான் நானும் தெரிஞ்சிருச்சுல. ஆமாம், நான் இப்படித்தான். ஆனால் உன்கிட்ட நல்லா தானடி இருக்கேன். என்னை ஏமாத்திட்ட ஜேகே. இல்லை, இதுக்கு மேலே என்னால் உன் கூட எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்த விட்டு போக தான் நீங்கள் பார்க்குறீங்க. வயன் நெல்லு. அப்போ நீங்கள் அவன்கிட்டேருந்து ஓடி ஒரு ரூம்குள்ளே தான் போய் ஒளிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. உங்கள் ஹார்ட் பீட்லாம் ரொம்ப வேகமாக துடிக்குது. அவன் ஒரு மாதிரி ஈவலாக சிரிச்சிட்டு அப்படியே பண்ணிகிட்டே உங்களை தேடிட்டு வந்துட்டுருக்கான். உங்களுக்கு அதை கேட்க கேட்க இன்னும் பயமாகுது. உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கு. வயன், நீயே வெளியில் வந்துடு, என்னை ரொம்ப கோவப்படுத்தி பார்க்காத. அப்போ கரெக்டாக அவன் நீங்கள் இருக்க ரூம் கிட்ட வந்து உங்களை பார்த்துடுறான். நீங்கள் ஓடலான்னு பார்க்குறதுக்குள்ளே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அவன்கிட்ட இழுத்துக்கிறான். இப்போ அவன் உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். உங்கள் 2 கையுமே அவன் ஒரு கையால் பின்னாடி வழியாக பிடிச்சிட்டு நிற்கிறான். என்னை விட உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா?
ஏய், நான் உன்னோட ஜேகேடி. இல்லை இல்லை, நீ என் ஜேகே கிடையாது, என்னை விடு. ஏய் வயன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. இதுக்கு பேர் லவ்வா? இல்லை, அவன் சொன்ன மாதிரி இது அப்சஷன். லவ்வுக்கும் அப்சஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுக்கு மேலே என்னால் ஒன்று லவ் பண்ண முடியாது. ஆமாம், எனக்கு நீ வேணாம் ஜேகே. இப்படி சொல்லவும் ஜேகேக்கு செமையாக்கவும் வருது. அப்போ நீங்கள் அங்கேருந்து ஓட பார்க்கும்போது ஜேகே பக்கத்தில் இருக்க ராட் எடுத்து உங்கள் பேக்கெட்லேயே செமையாக அடிச்சிடுறான். நீங்கள் அப்படியே ஃப்ளோரில் விழுறீங்க. உங்கள் பேக்கெட் ஃபுல்லாக ரத்தம். அவங்கள அடித்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது அவன் கோவத்தில் என்ன பண்ணுறானே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கான்னு. உங்ககிட்ட உடனே ஓடி வந்து உங்களை தூக்குறான். ஏ வயன் வயன் வயன், நான் வேணும்னு பண்ணலடி. நீ ஏன் அப்படிலாம் சொல்கிற? நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன். நீ என்ன விட்டுட்டு போகலாம் பேசுகிற? நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு, அவ்வளோதான். என்னை விட்டு போகணும்னு நீ நினைக்கவே கூடாது வயன். என் கையாலேயே ஐயோ ப்ளீட். நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் ஆகாது. என்ன நீங்கள் அப்படியே ஜேகேவை ஆஃப் ஐஸில் பார்த்துட்டு அவன் ஆர்ம்ஸ்லேயே அப்படியே ஃபெயிண்ட் ஆகிருப்பீங்க. சரி, இப்போ கட் பண்ணி ப்ரெசண்ட்டை தான் காட்டுறோம். இதை கேட்டுட்டு ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அன்றைக்கி என்னால் தான் அவளுக்கு அப்படி ஆச்சு. அவள் கண்ணை திறக்கும்போது சாரி கேட்டு எப்படியாவது அதை முடிச்சிடணும் தான் நினச்சேன். ஆனால் அவள் எல்லா மெமரிஸும் போய் ஒரு குழந்த மாதிரி மாறுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு எந்த ஒரு மெமரிஸும் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். என்னை பற்றி யார் யாரெல்லாம் அவகிட்ட சொல்ல நினச்சாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்னேன். அந்த மெய்டு என்னை பற்றி அவகிட்ட சொன்னான். என் என்கிட்ட மறுபடியும் போயிட்டானா? அதுக்காக தான் அந்த மெய்டை அன்னைக்கே கொன்னேன். மறுபடியும் என் வயன் என்கிட்டே வந்தா. என் வயனுக்கு என்னை அவ்வளோ பிடிச்சது. நான் தான் அவன் உலகம். அப்படி இருந்தா என்னை தாண்டி அவளுக்கு வேறு எதுவுமே இல்லைடா. அப்போ முடிவு பண்ணேன் இவளை இப்படி என்கிட்ட வச்சுக்கணும்னு. அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவேன். அவள் என் வயன். அவளே என்னை வேணான்னாலும் எனக்கு அவள் தான் வேணும். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சுடா. ஆனால் ஒரு நாள் அவளுக்கு மறுபடியும் மெமரிஸ் வந்துச்சு. அவள் கண்ணை திறந்து என்னை பார்க்கும்போது என்னை பார்த்து பயந்து ஒதுங்கி போனான். அது எனக்கு பிடிக்கல. அவளுக்கு ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணேன். அதான் மறுபடியும் எவன் என்கிட்டே வந்துட்டாடா. இதெல்லாம் கேட்டு ஜிமினுக்கு அப்படியே தலையே சுற்றுது. ஜேகே நீ ஏன்டா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுற? இது தப்பு ஜேகே. என் வயன் எனக்கு கிடைக்கிறதுல எந்த தப்புமே இல்லை ஜிமின். எனக்கு என் வயன் தான் முக்கியம். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன். அவள் இப்படி இருக்கும்போது தான் என்னை இன்னும் அதிகமாக லவ் பண்ணுறாடா. என்னை பார்த்து பயப்படாமல் நான் தான் அவன் உலகம்னு இருக்கால, அதுதான் எனக்கு வேணும். இதை மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு அவங்க வைக்கிற பேர் சைக்கோ, அப்சஷன், செல்ஃபிஷ், என்ன வேணாலும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது லவ். நான் என் வயன் மேலே வச்சுருக்க லவ். அவளுக்கு எத்தனை வாட்டி மெமரிஸ் வந்தாலும் அத்தனை வாட்டியும் அதை நான் எரேஸ் பண்ணுவேன். என்னை பற்றின ஒரு டார்க்கான சைடு அவளுக்கு தெரிய வேணாம். கடைசி வரைக்கும் அவள் இப்படி தான் இருப்பானா, அவளை நான் இப்படியே பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜேகே. ஆனால் இது அவள் லைஃப், அது எப்படி நீ டிசைட் பண்ணலாம்? இது தப்பு ஜேகே. எனக்கு இது சரி தப்புலாம் இல்லை ஜிமின். எனக்கு என் வயன் வேணும், அவ்வளோ தான். இதை நீ வயன்கிட்ட சொல்லவோ இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணாலோ உன்னை என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டான். அப்போ ஜிமின் ஜேகேவை இது மாதிரி ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாரும் என் லவ்வை அப்சஷன்னு சொன்னாங்கன்னா ஆமாம், நான் அவன் மேலே அப்சஸ்டாக இருக்கேன். சைக்கோஸ் அப்சஷன்.